ஹாய் மக்களே, வெல்கம் டு ஜிவி லா ஆஃபீஸ். இன்னைக்கு நாம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, கொஞ்சம் ஜென்ரலா இல்லாம லீகலா என்ன பண்ணலான்றத பார்க்க போறோம். அதாவது ஒரு குடும்ப ரீதியான ஒரு ஃபேமிலி டிஸ்பியூட் ஏதாவது ரைஸ் ஆகுது அப்படின்னா, நம்ம கிட்ட நிறைய பேர் கேட்ட டவுட் இது. ஃபேமிலி டிஸ்பியூட் ரைஸ் ஆகுது அப்படின்னா, ஒய்ஃப் ஒரு இடத்துல இருப்பாங்க, ஹஸ்பண்ட் ஒரு இடத்துல இருப்பாங்க. அப்போ ஒய்ஃபோ ஹஸ்பண்டோ நான் எங்க கேஸ் ஃபைல் பண்ணணும், நான் இருக்க இடத்துல பண்ணிக்கலாமா, ஹஸ்பண்ட் வேற ஊர்ல இருக்காங்க இல்ல ஒய்ஃப் வேற ஊர்ல இருக்காங்க, நாங்க 2 பேர் சேர்ந்து வாழ்ந்தது ஒரு இடத்துல, நாங்க எங்க கேஸ் ஃபைல் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் டவுட் கேட்குறாங்க. நம்மளோட ஜூரிஸ்டிக்ஷனை ஃபர்ஸ்ட் எந்த ஒரு கேஸ் ஃபைல் பண்ணனாலும் ஜூரிஸ்டிக்ஷனை முதல்ல நம்ம முடிவு பண்ணணும். ஜூரிஸ்டிக்ஷன் ஃபேமிலி டிஸ்பியூட்டை பொறுத்த வரைக்கும் எப்படி முடிவு பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபேமிலி டிஸ்பியூட் அந்த காஸ் ஆஃப் ஆக்ஷன், அதாவது அந்த வழக்குக்கான மூலம் எந்த இடத்துல இருந்து ஸ்டார்ட் ஆச்சோ அங்க நீங்க கேஸ் ஃபைல் பண்ணலாம். 3 விதமான ஆப்ஷன்ஸ் லேடிஸ்க்கு இருக்கு. ஒய்ஃபுக்கு 3 விதமான ஆப்ஷன்ஸ் இருக்கு. ஹஸ்பண்டுக்கு 2 ஆப்ஷன்ஸ் தான். ஒய்ஃபுக்கு இருக்க 3 ஆப்ஷன் என்னன்னு பாத்தீங்கன்னா, அவங்க எந்த இடத்துல இருக்காங்களோ, எந்த ஊர்ல வாழ்றாங்களோ அந்த ஊர்ல இருந்தே ஃபைல் பண்ணிக்கலாம். ஹஸ்பண்ட் எங்க இருந்தாலும் அவங்க எங்க இருக்காங்களோ அங்கேயே ஃபைல் பண்ணிக்கலாம். இன்னொரு ஆப்ஷன் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஹஸ்பண்ட் எந்த ஊர்ல இருக்காங்களோ அந்த ஊர்லயும் அங்க கோர்ட்லயும் நீங்க ஃபைல் பண்றதுன்னா ஃபைல் பண்ணிக்கலாம். 3வது ஆப்ஷன் காஸ் ஆஃப் ஆக்ஷன் எங்க ரைஸ் ஆச்சு, அதாவது உங்களோட அந்த திருமணம் எங்க நடந்தது அந்த இடத்துலயும் அந்தனோட ஜூரிஸ்டிக்ஷன்ல இருக்க கோர்ட்லயும் நீங்க கேஸ் ஃபைல் பண்ணிக்கலாம். ஸோ ஒய்ஃபுக்கு 3 ஆப்ஷன் இருக்கு. ரெசிடென்ஷியல் அட்ரஸ் இருக்க ஜூரிஸ்டிக்ஷனும் சூஸ் பண்ணலாம். ரெஸ்பாண்டன்ட், அதாவது உங்களோட ஹஸ்பண்ட் இருக்க ஜூரிஸ்டிக்ஷனையும் நீங்க சூஸ் பண்ணலாம். உங்களோட மேரேஜ் எங்க நடந்ததோ அந்த ஜூரிஸ்டிக்ஷனையும் நீங்க சூஸ் பண்ணிக்கலாம். இங்க 3 இடத்துலயும் எங்க உங்களுக்கு வசதியா இருக்குமோ அங்க நீங்க கேஸ் ஃபைல் பண்ணலாம். ஆனா இதே விஷயம் ஹஸ்பண்ட் கேஸ் ஃபைல் பண்றாங்க அப்படின்னா, ஒய்ஃப் எங்க இருக்காங்களோ அங்கேயோ இல்ல எங்க கல்யாணம் நடந்துச்சோ அங்க, இந்த 2 இடத்துல மட்டும்தான் ஹஸ்பண்டால கேஸ் ஃபைல் பண்ண முடியும். அவர் இருக்க இடத்துல கேஸ் ஃபைல் பண்ண முடியாது. இது ஜூரிஸ்டிக்ஷனை பொறுத்த வரைக்கும் 2 பேருக்கும் இருக்க அவைலபிலிட்டி என்னன்றத பத்தி பார்த்தோம். இந்த கேஸ் அது டிவோர்ஸ் கேஸா இருக்கலாம், மெயின்டெனன்ஸ் கேஸா இருக்கலாம், இல்ல கான்ஜுகல் ரைட்ஸ் கேஸா இருக்கலாம், எதுவா வேணாலும் இருக்கலாம். எந்த கேஸா இருந்தாலும் இதுதான் ஜூரிஸ்டிக்ஷன். இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.